ஸோ நிஃப்டி பீஸ்னா இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ கான்செப்டை லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ டாப் கம்பெனிஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ் இதுலலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்? அந்த நிஃப்டி பீஸ் டாப் 50 கம்பெனிஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். லெட்ஸ் சே இந்த மாதிரி கம்பெனிஸ் லைக் பர்சிஸ்டன்ட், இந்த ஃபெடரல் பேங்க், இந்த ஐடிபிஐ பேங்க்லாம் இருக்குல்ல, இப்போ இதுலலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்ல கம்பெனிஸ் தானே? நல்ல, பட் ஆனா இதெல்லாம் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல வரணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நான் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஐ ஹோப் உங்களுக்கு நான் கேட்குற கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியா போயிடும் அப்படி நான் சொல்ல வரல. அதாவது இப்போ நிஃப்டி பீஸ் என்னது, இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ் ஒரு பேஸ்கெட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னேன். இப்போ சில கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், பட் ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? இது வந்து டாப் கம்பெனிஸ்ல இல்ல இப்ப, கரெக்டா? சோ அதுல எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சோ அதை தான் இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் முதல்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் பத்தி ஐடியா இருக்கா? இல்ல ப்ரோ, அத பத்தி தெரியாது. இந்தியாவுடைய டாப் 100 கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த டாப் 100 கம்பெனிஸை நம்ம லார்ஜ் கேப்னு சொல்றோம். லார்ஜ் கேப்னா என்னது? அதாவது ரொம்ப பெரிய 100 கம்பெனிஸ். லார்ஜ் இந்த கேப்னா கேப் தெரியல, அது வந்து கேபிட்டலைசேஷன், அதான் கேப்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இப்போ இந்த 101 அந்த 101 கம்பெனி டாப்ல அது 250 வரைக்கும் இருக்குல்ல, இத வந்து மிட் கேப்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ மிட் கேப்னா என்னது? மீடியம். சூப்பர் ஸ்மார்ட் ப்ரோ நீங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 250க்கு மேல இருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஸ்மால் கேப். சூப்பர் ப்ரோ, எக்ஸாக்ட்லி. சோ இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்தியாவுடைய டாப் 100 கம்பெனிஸ் நம்ம லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். 101 250 மிட் கேப், அண்ட் அதுக்கு மேல இருக்கிறதுலாம் ஸ்மால் கேப். கரெக்ட் தானே? சோ இப்போ 250ங்கறப்ப வந்து எல்லா கம்பெனிஸுமே, கீழ உள்ள எல்லா கம்பெனிஸுமே நம்ம ஸ்மால் கேப் தான். அது 250 அந்த ரேங்க் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல 1 to 10 ரேங்க் சொல்றோம். அது 250th ரேங்க் மேல இருக்க எல்லா கம்பெனிஸும் நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ் சொல்றோம். எக்ஸாக்ட்லி. சோ இந்த டாப் 100 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வே வந்து நிஃப்டி பீஸ். நம்ம பார்த்தோமா லாஸ்ட் வீடியோல. இப்போ இதுல எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? எனி ஐடியா? இல்ல ப்ரோ, ஐடியா இல்ல. ஓகே, இப்போ நம்ம அது லேர்ன் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த மிட் கேப் கம்பெனிஸ் சொல்றோம்ல, இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட மிட் கேப் இடிஎஃப்னு ஒன்னு இருக்கு. ETF, அதாவது நிஃப்டி பீஸும் ஒரு இடிஎஃப் தானே? ஓகே, நிஃப்டி பீஸ்ன்றது ஒரு இடிஎஃப். ஓகே, அதே மாதிரி மிட் கேப் இடிஎஃப்னு ஒன்னு இருக்கு. ETFங்கறது வந்து ஸ்மாலா ஒரு அடி சொல்லுங்க. ஓகே, இடிஎஃப்னு ஒண்ணு இல்ல பிரதர். இப்போ வந்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க, இப்போ வந்து ரிலையன்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், அதே மாதிரி டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம் வந்து தனித்தனியான ஒரு கம்பெனி தானே? ஓகே, இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் நாளைக்கு மூடிட்டாங்கன்னா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தட்ஸ் இட், ஜீரோ. கரெக்ட் தான்? ஏன்னா அந்த கம்பெனி நம்பி தான் நீங்க இருந்தீங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதே மாதிரி இந்த கம்பெனி எல்லாம் நம்பிதான் இருந்தீங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதே கரெக்ட் தானே? பட் இடிஎஃப் என்ன தெரியுமா டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்ன்றது ஒரு ஸ்டாக் மேலதான் நீங்க டிபெண்டா இருக்கீங்க, ரைட்டா? இடிஎஃப்ன்றது இட்ஸ் தி பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகே, புரியுதா? இதுல ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆகலாம், எல்லா கம்பெனிஸும் க்ளோஸ் ஆகுமா? ஆகாது. சோ அதனாலதான் இடிஎஃப் இஸ் மோர் சேஃபர் கம்பேர்ட் டு ஸ்டாக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சோ இடிஎஃப் என்ன புரிஞ்சிச்சுல? இடிஎஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஒரு சின்ன ரைட் புரிஞ்சு நம்ம கண்டினியூ பண்ணலாமா? சோ இந்த எங்க விட்டோம், இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ இந்த மிட் கேப் கம்பெனிஸ்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது நான் சொன்ன மாதிரி 101 இருந்து 250 எவ்வளவு இருக்குது, அதுல எந்த கம்பெனியோட உங்களுக்கு தெரியுமா? இல்ல அதை நம்ம ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணா எவ்வளவு பெரிய ப்ராசஸ். கரெக்ட் தானே? சோ மிட் கேப் இடிஎஃப்ல எடுத்துட்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். அந்த இடிஎஃப் எவ்வளவு இருக்கும் நான் சைட்ல அட்டாச் பண்றேன். few hundred rupees தான் பிரதர். நீங்க இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் கிடைக்குது, இவ்வளவு கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஸ்மார்ட், எக்ஸாக்ட்லி. இது வந்து டாப் கம்பெனிஸ். மீடியம்ன்றது ஓரளவுக்கு வளர்ந்த கம்பெனிஸ். இது இன்னும் நல்லா வளர்ந்துச்சுன்னா இது இங்க வந்துடும். எப்பவுமே நம்ம டெவலப்டு ஒரு சிட்டில இன்வெஸ்ட் பண்றது, டெவலப்பிங் சிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெர்ஃபெக்ட் பாயிண்ட். நான் ஒரு இதுல ஷேர் பண்ணேன். அதேதான் அந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சாலே போதும் சாகல்வா, நீங்க ஒரு குட் இன்வெஸ்டரா இருக்கலாம். சோ உங்களுக்கு இது புரிஞ்சு, அதே மாதிரி இது நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அப்ப இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மால் கேப்ன்றது இது இங்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அப்ப நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 250 கம்பெனிஸ் என்னங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்போ 101 இருந்து 250 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம சர்ச் பண்ணாலே வந்துரும். இந்த மிட் கேப் இடிஎஃப்னு இருக்குல்ல, இடிஎஃப்னா என்ன சொன்னேன் நானு? basket of. So இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ற அந்த மிட் கேப் இடிஎஃப்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு,
அது நம்மளால பார்க்க முடியும். அது நம்ம பார்க்கலாம், அப்கமிங் ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சுல. மிட் கேப் ETF இருக்கு, அதே மாதிரி ஸ்மால் கேப்புக்கு ஸ்மால் கேப் ETF இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல, ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த வீடியோ மூலமா என்னென்ன புரிஞ்சது? நமக்கு வந்து டாப் 50 கம்பெனிஸ், லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, ETF-னா என்ன, ETF-ல எப்படி நம்ம இந்த மிட் கேப் ETF-ல வெறும் ஸ்மால் 100 ருபீஸ்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயத்தை நான் பர்ஃபெக்ட். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.